அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகஸ்ட் 16 கடந்த ஆண்டு ஃபெரி சர்வீஸ் துவங்கப்பட்டது நாகப்பட்டினம் காங்கேஸ் துறை உங்கள் பேராதரவோடு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா தினம் தினம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சில விஷயங்கள் அந்த தடவை மாத்தி அமைச்சிருக்கிறோம். நம்ம கப்பல் சேவை துவங்கும் பொழுது நம்மளுடைய கட்டணம் 9,700 ரூபாய் இருவழி கட்டணமா நம்ம நிர்ணயிச்சிருந்தோம். அதை இந்த ஆண்டு பிப்ரவரி மீண்டும் பருவநிலை காரணமா நிறுத்தப்பட்டிருந்து மீண்டும் துவங்கும் பொழுது கட்டண குறைப்பு பண்ணி 8,500 மாத்திருந்தோம். அதை இப்ப கோடை காலத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு 500 ரூபாய் நம்ம குறைச்சி 8,000 ரூபாய் மாத்திருக்கிறோம். இது இல்லாம பயணிகளோட அடுத்த ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் லக்கேஜ் ஜாஸ்தி எடுத்துட்டு போறதுக்கு எங்களுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதையும் இந்த முறை பரிசீலனை பண்ணி 10 கிலோ ஹேண்ட் லக்கேஜ் மாத்திரம் இருந்ததை பாத்தீங்கன்னா இப்ப 7 கிலோ ஹேண்ட் லக்கேஜும் 15 கிலோ செக்இன் லக்கேஜும் 22 கிலோ எடுத்துட்டு போறதுக்கு லக்கேஜோட ஃப்ரீ லக்கேஜோட விஷயத்தையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கோடை காலத்துல நிறைய பேர் நமக்கு பயணம் பண்ணணுங்கிற கருத்துல வச்சு நம்ம பாத்தீங்கன்னா இந்த டூர் பேக்கேஜஸ ஒரு அஃபோர்டபிலிட்டி காஸ்ட், அதாவது பட்ஜெட்டட் காஸ்ட்ல நம்ம நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். 2 இரவு 3 நாள் தங்கிட்டு நம்ம வரதுல 15,000 ரூபாய் ஆரம்பிச்சு 6 நாள் பாத்தீங்கன்னா 5 இரவு 6 நாள் ராமாயண பேக்கேஜ் 30,000 ரூபாய் வரல நம்ம கொடுக்குறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா இருவழி கட்டணம், அங்க அகாமடேஷன், நமக்கு தங்கும் வசதி பிளஸ் போக்குவரத்து வசதி, இது எல்லாமே நம்ம அதில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறோம். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா ராமர் இந்த யாத்திரிகளுக்கு போறவங்க ராமரோட ட்ரையல் டெம்பிள்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மன்னார்ல நம்ம ராமர் சேது பாலத்தை நேரடியா போய் நடக்கிறதுக்கும் பார்வையிடுறதுக்குமான வசதிகளையும் நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் தடவை. அதனால உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் இந்த ஒரு விலை குறைப்போடு இல்லாம இந்த யாத்திரிகர்கள் அங்க போய் நிறைய பார்த்துட்டு வர்றதுக்கான ஒரு வசதிகளையும் ஏற்படுத்திருக்கிறோம். இதை அனைவரும் பயன்படுத்திக்கணும் இந்த நேரத்துல மற்ற பேர்ட்டு கேட்டுக்கிறோம். இந்தியா இலங்கை கார்கோ சர்வீஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஜூலை மிட்ல நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அதுக்கான ஒப்புதல் எல்லாம் கிட்டத்தட்ட இது வரலும் பாத்தீங்கன்னா ஒரு 50% மேல நமக்கு கிடைச்சிருச்சு. இன்னொரு 50% வேலைகள் அது ஒப்புதலும் இருக்கு, மற்ற வேலைகளும் போயிட்டு இருக்கு. எங்களுடைய எதிர்பார்ப்பு ஜூலை 15ஆம் தேதியில நம்ம இந்த வணிக போக்குவரத்து சரக்கு போக்குவரத்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் டு காங்கேசன் துறை துவங்கப்படும். இந்த இரண்டாவது பயணியர் போக்குவரத்து கப்பல் பாத்தீங்கன்னா வர மே எண்டுக்குள்ளார நம்மளோட கப்பல் பாத்தீங்கன்னா நமக்கு நாகப்பட்டினம் போர்ட்டுக்கு வந்தடைந்துரும். அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் மினிமம் பயணம் பண்ணக்கூடிய அளவில் அந்த கப்பல் இருக்கும். அதுல 220 எக்கனாமிக்கல் பேசஞ்சர், அதுல 3 கிளாஸ் நம்ம கொண்டு வரோம். எக்கானமி கொண்டு வரோம், பிசினஸ் கிளாஸ் கொண்டு வரோம், அது இல்லாம சூட் 3மே கொண்டு வரோம். அந்த சூட் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் பிரைவேட்டா உட்காந்து டிராவல் பண்ணக்கூடிய அளவுல ஒரு ரூமாவும் இருக்கும். அது இல்லாம ஒரு பிசினஸ் கிளாஸ் ஒரு 28 சீட் வச்சிருக்கிறோம். 220 பேசஞ்சர் எக்கானமி பேசஞ்சர் போற மாதிரி வச்சிருக்கிறோம். அது வரும்பொழுது இன்னமும் ஒரு கட்டண குறைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்னு ஒரு பெரிய விஷயம் அந்த கப்பல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பருவநிலை காரணமா பாத்தீங்கன்னா நவம்பர் மிட்ல இருந்து நம்ம ஜனவரி எண்டு வரை நிறுத்துறோம். அந்த ஒரு பருவநிலை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த கப்பல் இருக்கும். சைக்ளோன் காலங்கள் தவிர பெரும்பாலான நாட்கள் வருடம் பூரா நமக்கு அந்த கப்பல் சேவை பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருக்கும். கடந்த ஆண்டு நம்ம என்ன எதிர்கொண்டோமோ அந்த பிரச்சனைகள் இந்த ஆண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சுந்தரராஜ், சேர்மன், சுபம் ஃபெரி.